Hello students, welcome to VD NEET Academy, Vetritamil NEET Academy. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டே வாங்கியது தான் முன்னோட வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னும் தமிழ்நாடு ரீதியாக என்டிஏ கிட்ட என்னென்ன மாதிரி ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கு, என்டிஏ அதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அப்டேட்டும் மத்திய பிரதேச சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டே மேலே ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடி நீட் அகாடமி சார்பில் நீட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் ரிலேட்டடாகவும் நல்ல கோச்சிங் ரிலேட்டடாகவும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக 23 மே வர வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்துன்னா 1 இயர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலையுமே யாருமே கொடுக்காத ஃபீஸில், தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத அளவுக்கு கோச்சிங் ஸ்கில்லில் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே இந்த கிளாஸஸ் வந்து அவைலபிள் தான். ஃபாஸ்டஸ்ட் சிலபஸ் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பேட்சாக இருக்க போது நவம்பருக்குள்ளேயே உங்களுக்கு சிலபஸை வந்து பர்ஃபெக்டாக கோச்சிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு நவம்பருக்கு அப்புறமேட்டுக்கு அதிக மார்க் டெஸ்ட் கிட்டத்தட்ட 40க்கு மேலே மார்க் டெஸ்ட் கொடுத்து அதில் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லா கரெக்ஷனும் உங்களுக்கு கொடுத்து ஃபுல் அப்டேட்டடாக இந்த வருஷம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அனுப்ப போகிறோம். இப்போ கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த நீட் தேர்வில் ஜெய் ரிலேட்டடாக வந்து சிலபஸ் எந்தளவுக்கு அப்டேட் ஆகிருக்கு, எந்தளவுக்கு டிஃபிகல்ட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு கோச்சிங் நியூவாக இருக்கும், இனோவேட்டிவாக இருக்கும். ஸ்கூலுக்குள்ளேயே ஹாஸ்டல் கேம்பஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வெளி மாவட்டங்கள்லேருந்து ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ சேஃபாக இருக்கிறதுக்கு எல்லா இதுவும் வந்துட்டுனா சிங்கிள் கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹாஸ்டல் கேம்பஸும் ஃப்ரீடமான ஹாஸ்டல் கேம்பஸாகவும் சைலண்டான ஹாஸ்டல் கேம்பஸாகவும் நியர் டு த ஹைவேவாகவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பக்காவாக இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய 9080549820 நம்பர் ஆர் 7373264210 அப்படிங்கிற இந்த நம்பர், இந்த 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு தாராளமாக கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியம்பட்டில் கூட SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம கிளாஸஸ் நடக்குது. டேட் நோட் பண்ணிக்கோங்க, 23 மே வர வெள்ளிக்கிழமையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட், ஓகே. இவங்க ஃபீஸை நான் ட்ரான்ஸ்பரண்டாக கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ வர 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 35,000, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா 55,000 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபீஸ் ஆஃபர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பண்ணணும், நாட் என்கொயரி. அட்மிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஜஸ்ட் என்கொயரி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ கால் பண்ணாங்களா என்கொயரி பண்ணியிருந்தேன் சார், கடைசி நேரத்தில் வரப்போ ஏன் ஃபீஸ் பண்ண முடியும் கேட்க வேண்டாம். அட்மிஷன் பண்ணுற குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், அடுத்து வர குழந்தைங்களுக்கும் பெஸ்ட்டாக கொடுப்போம். பட் இது வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய, ஏன்னா இனிஷியல் யார் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகாடமிக் சார்பில் என்ன கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆஃபரை மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடவடிக்கை நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த இஷ்யூ பற்றி நம்மளுக்கு ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு வெள்ளிக்கிழமை ரிலேட்டடாக பார்க்குறப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட் ஆகட்டும் அண்ட் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆகட்டும் 2 ஹைகோர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் விழுது. என்ன மாதிரி கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சரௌண்டிங்கில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவடி அண்ட் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இண்டோர், இந்த சுற்று வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா சில சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் இஷ்யூ நடந்துச்சு. இது காமன் இஷ்யூ. அந்த பவர் கட் இஷ்யூ நடந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்னால எஃபிஷியன்சி எக்ஸாம் எழுத முடியல. டோட்டல் எக்ஸாமாலும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸாக இருந்துச்சு. எங்களால் எக்ஸாம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தமிழக அளவில் பார்க்குறப்போ இந்த இஷ்யூவோடு சேர்ந்து ஆவடி ரிலேட்டடாக சில சென்டர்ஸில் கிட்டத்தட்ட 450க்கு மேலே கேண்டிடேட் எக்ஸாம் எழுதின சென்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி உள்ளே வந்ததாகவும் அந்த மழை தண்ணி மூலம் வந்ததுனால எங்களை வேறு எக்ஸாமில் மாற்றிக்கிட்டே இருந்ததாகவும் கிட்டத்தட்ட ஒரு 20-35 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அது மூலமாக எங்களுக்கு பறிபோச்சணும். அதனால் எங்களுக்கு எக்ஸாம் ரீநீட் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் தரப்பில் ஒரு 13 கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அளவில் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மத்திய பிரதேஷ் ரிலேட்டடாக கூடிய அப்டேட் பார்த்தோம்னா, மத்திய பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா சில கீ ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக சில விஷயங்களுக்கு மட்டும் அவங்க வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டோர், அதாவது மத்திய பிரதேசத்தில் கூடிய முக்கியமான சிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சென்டர்ஸ் ஒரு 11 சென்டர்ஸ் தவிர மீது எல்லா சென்டர்ஸ்க்கும் நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க அந்த சைடில் அந்த 11 சென்டரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் மட்டும் நீங்கள் இப்போ கேதர் பண்ணி அதை மட்டும் ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேச தரப்பில் சொல்லிட்டு நாங்கள் மற்ற யாருக்குமே ரிசல்ட் வந்து ஸ்டே பண்ண போதில்லை. நீங்கள் எப்போ டேட் பிளான் பண்ணிக்கிறீங்களோ நியர் டு June 14 நீங்கள் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மத்திய பிரதேச ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து ஒரு 11 சென்டர் தாண்டி மீது எல்லா சென்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் தமிழ்நாடு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. தமிழ்நாடு சென்டரை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு ஹைகோர்ட் ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் இந்த ஆவடி ரிலேட்டடாக 13 கேண்டிடேட்ஸ்க்கு கேஸ் போட்டாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே கண்டினியூவாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்பில் இருந்து நீட்டுக்கு 2025 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் June 14 ரிலீஸ் ஆக வேண்டிய ரிசல்ட் மேலும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகப்பட்டிருக்கு.
சரி, அதுக்கான ரியல் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ என்டிஏ தரப்புல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னா, அவங்க ஒரு நியூ கமிட்டி ஒன்று டெவலப் பண்ணி எந்தெந்த சென்டரில் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த சென்டரில் எக்ஸாம் நடுவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுட்டேஜ் எடுப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க அண்ட் வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதின டீச்சர்ஸ் அண்டு இதனால் அஃபெக்ட் ஆகனு சொல்லப்படக்கூடிய மாணவர்கள், மற்ற மாணவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஜூன் 2ஆம் தேதி வந்து தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நடந்துச்சு, என்ன இஷ்யூ நடந்துச்சு, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்பில் தமிழ்நாடு ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு. இப்போ என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடியும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எக்ஸாம்க்கு 2025 மே 4ஆம் தேதி நீங்கள் எழுதுனீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கான கீ ஆன்சர் வந்து எந்த வகையான டிலேவும் ஆக போதில்லை. அது சொன்ன டைமில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கீ ஆன்சர் வந்து சொன்ன டைமில் வந்துடும். ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் நமக்கு தெரியாது, டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ தரப்புலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. பட் இப்போ நம்மளோட தரப்பில் கடந்த காலகட்டங்களில் நடந்த நீட் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகையான அவுட்கம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணி ரீநீட் வந்து அந்த அஃபெக்டான கேண்டிடேட்ஸ் மட்டும் எக்ஸாம் நடத்தி அது வேகமாக கரெக்ஷன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக எக்ஸாம் நடத்தணும். இல்லையா ஜூன் 14 அப்படிங்கிற டைமில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மே மாதத்துக்கு உட்பட்ட ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸாம் நடத்தினாங்கன்னா ரிசல்ட் வந்து மே 14 ரிலீஸ் பண்ணலாம். பட் மே தாண்டி ஏதாவது ரீநீட் நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஃபெக்டான கேண்டிடேட்ஸோட ரிசல்ட் சேர்த்து தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு தனியாக ரிலீஸ் பண்ணோம்னா ஆல் இண்டியா லெவலில் கவுன்சில் நடத்த முடியாது. ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடத்த முடியல, டிலே ஆயிடுச்சு அப்படின்னா தமிழக அளவில் கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அதனால் இந்த அஃபெக்டட் கேண்டிடேட்ஸோட தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து அக்செப்ட் ஆகி என்டிஏ தவற ஒத்துக்கிச்சுன்னா, இல்லை இந்த தவறு அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இன்னும் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவங்க கையில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஹாலில் நடந்துட்டு இருக்கப்போ இடையில இருக்கப்பட்ட ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜை வந்து ப்ராப்பராக இவங்க காட்டினாலே போதுமானது. எந்த வகையான இஷ்யூ இல்லைனா அந்த ஃபுட்டேஜை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்திய அளவில் எந்தெந்த ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் இருக்கோ அந்த கேஸ் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண சொல்லிடுவாங்க. வித்தின் 1 or 2 டேஸில் வந்து எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஜூன் 14 இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு வாரம், அதுக்கப்புறம் ஒரு வாரம், இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இது கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தரவுகளை ஒப்பிட்டு பார்த்து நான் சொல்கிற விஷயம், அவ்வளோதான். ஸோ அதனால் போன வீடியோவில் சொல்கிறது அதுதான், இந்த வீடியோவில் சொல்கிறது அதுதான். நீட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தள்ளி போகாது. சொன்னப்பட்ட டேட்டில் முன்ன பின்ன ஒரு வாரம் அப்படிங்கிற டிலேவில் வேணால் வந்து ரிசல்ட் வந்துடுமே தவிர்த்து 1 மாதம் 2 மாதங்கிற அளவுகளில் தள்ளி போகாது. கவுன்சிலிங் ரொம்ப தூரம் தள்ளி போகாது. நீங்கள் என்ன ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த டிசிஷனை ஆஸ் பர் பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இந்த நொடியில் வந்து என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை எடுத்து நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது ரிலேட்டடாக நம்ம ஷேர் பண்ணோம். இன்னும் வேறு மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ், இன்னும் எந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நியூவாக நம்ம சேனலில் வந்தவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் ரிகார்டிங் நீட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் ரிலேட்டடான கோச்சிங் கிளாஸஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த ரிலேட்டடாக நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக உங்களோட டிஸ்கஷனை கமெண்டில் பண்ணுங்கள், இதை பற்றி நிறைய பேசுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மித்து, இதனால் ரீநீட் எல்லாத்துக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு. வாய்ப்பே கிடையாது. 100% வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே பொதுவான ரீநீட் நடத்துக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அதனால் அதை நீங்கள் நம்ப வேண்டாம். அந்த சென்டர்ஸ் ரிலேட்டடாக இருக்கவங்க மட்டும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், நீங்கள் சிலபஸோட கரண்ட் டச்சில் இருங்க. ஏன்னா மேபி ஒரு வேளை உங்களுக்கு ரீநீட் நடந்தாலும் நடக்கலாம். பட் மற்றவங்களுக்கு ரீநீட் நடக்காது. நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட ப்ரிப்பரேஷன் நெக்ஸ்ட் இயர் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். அதே நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியோட அடுத்த வருஷத்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். நீட் ரிலேட்டடான ஒரிஜினல் டேட்டாஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.